வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்டர் வேல்யூட் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் பிஇ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் பிஇ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஇ வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். அந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு பேப்பரில் மட்டும்தான் அது ஆக்சுவலாக அண்டர் வேல்யூடா இல்லை அது உண்மைக்குமே அண்டர் வேல்யூவாக இருக்கா, இப்போ நம்ம என்ட்ரானா ஒரு 1 இயர் 2 இயர் ரேஞ்சில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 4 வந்து லாங் டேர்மும் 4 வந்து ட்ரேட் அண்ட் புக் ப்ராஃபிட்டும் இருக்குது அண்ட் 2 வந்து ஓவர் ஹீட்டடாக இருக்குது. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் முடிஞ்சால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனல் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை போடுங்க, ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் பற்றி ஒவ்வொன்றா டீப் டைவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல். ஸோ JSW ஸ்டீல் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ 1237. ஆல்மோஸ்ட் பிஇ வந்து 11.94. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 20. அதை கம்பேர் பண்ணும்போது பிஇ வந்து வெறும் 11.94 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்டர் வேல்யூடு. பட் ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 3 டைம்ஸில் இருக்குது. ROE ROCE பொறுத்த வரைக்கும் ROCE 19 ஸ்ட்ராங்காக இருக்குது, வேற ROE பொறுத்த வரைக்கும் மாடஸ்டாக இருக்குது. ஸோ ஓவரால் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 1 மந்தோட ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக இருக்குது. பட் 3 மந்த் 1 இயர் 5 இயர் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு அர்ஜென்சி டைரக்ஷனும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்கறது 1180 to 1230. ஸோ இப்போ ஒரு 7-8 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இப்போ இருக்கிற பேண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணலாம். ஃபியூச்சர் க்ரோத் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கும். அண்ட் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சீப்பான பிஇ இருக்கலாம். பட் ஏர்னிங்ஸ் வந்து இதை பேக்கப் பண்ணணும். ஸ்டீலோட ஏர்னிங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கலாக இருக்குது. இந்த ஏர்னிங்ஸில் நம்ம இதை எப்படி கேட்ச் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. ப்ரைஸ் டு புக் வந்து 3 டைம்ஸில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஸ்லிப் நடந்துச்சுனாலும் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸாக 1090 வச்சுக்கோங்க. ஹோல்ட் ஃபார் 18 to 24 months. அதுக்குள்ளே டார்கெட் ஆஃப் 1480 வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, பெட்டராகவே இருக்கும். ஏஜிஎஸ் ஓபக் டெர்மினல்ஸு கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 303 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இதோட பிஇ பொறுத்த வரைக்கும் 91 டைம்ஸில் இருக்குது. ஸோ 91 டைம்ஸில் இருந்துட்டு ப்ரோ எப்படி இதை வந்து நீங்கள் அண்டர் வேல்யூடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 91 டைம்ஸ் இருந்தாலும் 52 வீக் ஹை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 52 வீக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு அடிச்சு நோக்கி போயிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக்ல நிறைய பொட்டன்ஷியல்ஸ் வந்து உள்ளே இருக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ROE ROC பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப ஜாஸ்தி. RSI வேல்யூ வந்து 76 ஓவர் பாட் ஜோன் நோக்கி போயிருச்சு. ஏன்னா லாஸ்ட் 1 மந்தோட ரிட்டர்ன் மட்டுமே 53% கிட்ட இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் என்ட்ரி பாயிண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் 240 to 260 ருபீஸில் இந்த ஸ்டாக் கிடச்சிச்சுன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ வந்து ரொம்ப ஜாஸ்தி, உள்ளே போக வேண்டாம். டிவிடெண்டாக பெருசாக எதுவும் தரல. இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அசட் குவாலிட்டி ஜென்யூனாகவே குட்டாக இருக்குது. அண்ட் இது ஒரு மாதிரியான எல்பிஜி சிலிண்டர் ஹேண்ட்லிங் கம்பெனி லார்ஜ் செக்டராக பார்க்குறாங்க. கரண்ட்டாக இருந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால இந்த ஸ்டாக் கண்ணா பின்னாடி ஏறி இருக்கு. பட் செட்டில் ஆகும்போது உள்ளே என்ட்ரு ஆகுங்க, பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ROC ஜஸ்ட் வந்து 6.14% தான். இந்த ப்ரைஸ் வேல்யூஷனுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். ஸோ என்னோட பர்சனல் வியூ ஸ்டாப் லாஸாக 212 ருபீஸ் வச்சுக்கோங்க. 240 ருபீஸில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா. ACME சோலார் ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஇ 53, ப்ரைஸ் டு புக் 3, ROC வந்து 6.42 அண்ட் RSI வேல்யூ பொறுத்த வரைக்கும் 63. ஸோ ஓவரால் அது நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ என்ட்ரு ஆகலாமான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸில் என்ட்ரு ஆகாமல் 325 to 352ங்கிற ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ இருக்கிற ROC வந்து இந்த பொசிஷனை மேட்ச் பண்ணாது. க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெனியூபிள் எனர்ஜி வந்து பாலிசி வந்து பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. 41% இன் 3 months ஆன் RSI 63. ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபிளி அபோவ் 50 DMA அண்ட் 200 DMA இருக்குது. இது அப்வர்ட் ட்ரெண்டை ஷார்ட் டேர்மில் குறிக்குது. கெப்பாசிட்டி கமிஷனிங் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவே அருமையாக ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஓவரால் இது இருந்தாலும் ஆல்ரெடி 15% அபோவ் 50 DMA இருக்குது.
கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஃபைனலாக என்ன பொறுத்த வரைக்கும் 325 ருபீஸில் என்டர் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் 288 வச்சுக்கோங்க. 2 to 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 470 ருபீஸ் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் 1157 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 1.58, பிஇ 5.67. ஸோ ஜென்ரலாக இதோட பிஇ வந்து பெருசாலாம் வேல்யூவேஷன் இருக்காது. இது ஒரு சீப்பரான ஸ்டாக்காக தோணலாம். ஆனால் கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும், இந்த ஸ்டாக்ஸில் பெருசாக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் ஸ்டாக்கு. 5 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 700% கிட்ட இருக்குது. பட் இதே மாதிரி தான் போகும்னு சொல்ல முடியாது. பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் நியர் என்ட்ரி பாயிண்டில் இருக்குது. ஃப்ரம் வேல்யூவேஷன் பாயிண்ட் 1060 ருபீஸில் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆன் டிப் 990 ருபீஸ்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெட்ரு. அதை வாங்கிட்டு நீங்கள் லாங் டேர்ம் கண்ணை மூடிட்டு ஹோல்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்யூனாகவே ரொம்ப சீப்பு. இந்த செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்கில் 5.25% டிவிடெண்ட் ஈல்டாக தராங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆர்ஓஇ கன்சிஸ்டண்ட்டாக 30% மேலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 5 இயர் ரிட்டர்ன் 746% இருக்குது. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது சீப்பராக இருந்தால் கூட கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இது கம்ப்ளீட்டாக ரன் ஆகும். ஆர்ஓசிஇ வந்து 5.19%, அகெயின்ஸ்ட் ஆர்ஓஇ 31%. ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் லிவரேஜ் அண்ட் அண்டர்லே ஆர் பின்னாடி இருக்கிற அசட்டை பேஸ் பண்ணி வர்றதில்லை. ஜீரோ கண்ட்ரோல் இவங்களுக்கு ஆன் வேரியபிலிட்டி மேட்டரில். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களோடது இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் தான் ப்ரைஸும் ப்ரிடாமினண்ட்டாக நிர்ணயிக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பிஎஸ்சி செக்மெண்ட். வேர்டிக் பொறுத்த வரைக்கும் 1060 என்டர் ஆகிட்டு 965 வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா 6 to 12 months ஹோல்ட் பண்ணிங்கன்னா கூட 1300 ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆம்னிடெக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 547.65 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 81. கரண்ட்டாக டூ காஸ்ட்லி. பட் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இண்டிகேட் பண்ணுது. நியூட்ரலாக இருக்குது. ஸோ எமர்ஜென்சிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. பட் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா தடவையுமே பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 5 months ரிட்டர்ன் கூட பாசிட்டிவாக இருக்குது. ஒரு 465 to 500 ரேஞ்சில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ரைட் டைமில் இதை வெளியே விட்டுட்டும் வந்துடுறது பெட்டராக இருக்கும். ஸ்டாக் வந்து 81 டைம்ஸ் கிட்ட இருந்தால் கூட இந்த செக்டாரோட இண்டஸ்ட்ரியல் பெஞ்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 301. அதனால தான் இதை கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லுறேன். பட் கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவான ஸ்டாக்கும் கூட. ஆர்ஓசி 24% இருக்குது. அண்ட் 3 month ரிட்டர்ன் 58, 1 year ரிட்டர்ன் 167. இண்டஸ்ட்ரியல் பிஇ 300க்கு அகேன்ஸ்டாக இது வெறும் 81 தான் இருக்குது. ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்மால் கேப்பு லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்டர் புக் கான்சன்ட்ரேஷன் வந்து நிறையவே இருக்குது. ஆர்டர் புக் கான்சன்ட்ரேஷன்னா ஒரே செக்மெண்ட்டை சுற்றி நிறைய ஆர்டர் புக்ஸ் இருக்குது. வேர்டிக் பொறுத்த வரைக்கும் 418 ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. 12 to 18 months ஹோல்ட் பண்ணிங்கன்னா சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம். சென்கோ கோல்டு கரண்ட்டாக பிஇ 10, அகேன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ 100. ஓவரால் ஆல்ரெடி ஓவர் ஹீட்டடாக இருக்குது. ஓவர் பாட் ஜோனில் ஆயிடுச்சு. பட் ஆர்ஓஇ ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்குது. ரைட்டான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் சொல்கிறது 340 ருபீஸ்க்கு என்ட்ரு ஆகுங்க. ஆன் டிப் 320 கிடச்சிச்சுன்னா பெட்டரானது. ஸ்டாப் லாஸாக 308 வச்சுக்கோங்க. ஸ்டாக்கோட பிஇ செக்டார் பிஇ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் வேர்டிக் பொறுத்த வரைக்கும் ரைட் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்துட்டு ஒரு 2 to 3 year ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம். கரண்ட் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 72.48 ஓவர் பாட் ஜோன் போயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் என்ட்ராக வேண்டாம். ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு 157 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ பொறுத்த வரைக்கும் 17, செக்மெண்ட் பிஇ 23. ஸோ நியூட்ரலான ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து கொஞ்சம் அடிக்குவேட்டாக இருக்குது. பட் ஆர்ஓஇ வந்து மாடஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ரீசனபிளான ப்ரைஸ் டு புக்கும் கூட. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவே ஓகே தான். பட் ஒரு 6 ரூபாய் இல்லை 7 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு பெட்டரான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக நான் பார்க்குறது, ஆர்பிஐ வந்து கோல்டு லோனுக்கு புது ரோல் எழுதிட்டே இருக்காங்க. அதனால் இது எப்படி போய் முடியும் என்று தெரியவில்லை. இவங்க ப்ரிடாமினன்ட் பிஸ்னஸ் வந்து கோல்டு லோனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்டாக் வந்து வெறும் 2.04 டைம்ஸ் புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பெட்ரு. கோல்டு லோன் வந்து ரொம்பவே சேஃபஸ்ட் லெண்டிங் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 2233 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 41, அகேன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ 58. ஸோ இப்போதைக்கு ஆர்எஸ்ஐ வேல்யூ நியூட்ரலாக இருக்குது. ஆர்ஓஇ என்னன்னு பெருசாக ரிப்போர்ட் பண்ண முடியல. ஆர்ஓசிஇ வந்து 24% இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் பொறுத்த வரைக்கும் 14, டூ எக்ஸ்பென்சிவ். இப்போ இருக்க ப்ரைஸில் என்ட்ராக வேண்டாம். 1820 ருபீஸில் என்ட்ரு ஆகிட்டு
அண்ட் ஸ்டாப் லாஸாக 1590 போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆப்காப்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கலாம். 519 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பிஇ பொறுத்த வரைக்கும் 25. ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ நியூட்ரல். ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசி வந்து 20% மேலே இருக்குது, பெட்டராகவே இருக்குது. ஒரு 480 ருபீஸில் வந்துட்டு 442ல் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு லாங் டேர்மாக 2 to 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சைனீஸோட ஓவர் சப்ளை இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ரிஸ்க்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி அண்ட் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டுமே பேஸ் பண்ணி இது இன்ஃப்ளேட் ஆகலாம். சோமனி செராமிக்ஸு 536 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட்டாக பிஇ வந்து 28.7. செக்டார் பிஇ வச்சு நம்ம இதை கம்பேர் பண்ண முடியாது. ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து மாடரேட்டாக இருக்குது. ஆர்எஸ்ஐ வேல்யூ நியூட்ரல். க்ரோத் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் வந்து 2.52. இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு ரீசனபிள் தான். 3 மந்த்ஸோட ரிட்டர்னா 25.93% கொடுத்துருக்காங்க. கேஸ் ப்ரைஸஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னும் நெகட்டிவாக இருக்குது. இப்போ தான் அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸோட காஸ்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு இது ஒரு நெகட்டிவாக போகலாம். ஸ்டாப் லாஸாக 438 ருபீஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்ஷன் புக்காக நான் போடுறது ஜேஎஸ்டபிள்யூ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட செக்மெண்டேஷன் பார்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பிஇ வர்சஸ் இண்டஸ்ட்ரியல் பிஇல ஆர்டராக அரேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், ஆம்னிடெக் இன்ஜினியரிங், சென்கோ கோல்ட், இதுதான் என்னோட டாப் ப்ரியாரிட்டியில் நான் சொல்லுவேன். இதை பேஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள்.